நீங்க கூகுளோட ஜி போர்டை வெறித்தனமா பயன்படுத்துவீங்கன்னா அந்த ஜி போர்டுல 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க நீங்க பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. அது என்னன்னா, கீபோர்டை ஓபன் பண்ணோன்னு எல்லா கீயும் சின்னதா இருக்கும், அதை நீங்க பெருசா ஆக்கலாம், அதுக்கு ஒரு செட்டிங். அடுத்ததா கீபோர்டை ஓபன் பண்ண உடனே கீழே ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங், லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங். இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இப்ப கூகுள் இந்த ஜி போர்டுக்கு புதிய அப்டேட் மூலியமா அந்த ரெண்டுக்குமே ஒரு சுவிட்சை வச்சு தொலைச்சிட்டாங்க. யூசர்ஸ் அந்த சுவிட்சை பயன்படுத்தி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஜி போர்டை ஒரு ஆப்ல டெஸ்ட் பண்ணுவோம். கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருக்கேன். சர்ச் தட்டின உடனே கீபோர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, இதை பெருசுபடுத்தணும். டாப் லெஃப்ட்ல 4 டாட், செட்டிங்ஸ், ப்ரெஃபரன்சஸ், ஃபாண்ட் சைஸ் டிஃபால்ட்டா இருக்கு, அதை அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 200. ஓகே, இப்போ பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அதே மாதிரி போய் நீங்க சின்னதாகவும் ஆக்கிடலாம். அடுத்ததா பாட்டம் ரைட்ல சர்ச் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு டாட், அதே மாதிரி கொஸ்டின் மார்க் 1 2 3க்கு அடுத்து ஒரு கம்மா. இந்த ரெண்டுக்கும் கூகுள் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்றது? 4 டாட், செட்டிங்ஸ், ப்ரெஃபரன்சஸ், கமா கீ, ஃபுல் ஸ்டாப் கீ, இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போங்க. காணாம போச்சா பாருங்க, கமாவும் இல்லை, ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை, ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி, அந்த டாட்டையும் கமாவையும் பயன்படுத்தணும். இப்போ கொஸ்டின் மார்க் 1 2 3 தட்டினீங்கன்னா மீண்டும் டிஸ்பிளே ஆயிடும், பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.